பணி நேரத்தில் மருத்துவர் தூங்கியதால் பறிபோன உயிர். செய்யாத குற்றத்திற்கு சிறை, போலீசாரின் தவறால் பறிபோன உயிர். கோட்டபாயவே மூல காரணம், நீதிமன்றில் உண்மைகளை உடைத்து தேசபந்து. குடும்பத்துடன் உயிர் மாய்த்த பிரதேச சபை உறுப்பினர் மரணம் தொடர்பில் வெளியான தகவல்கள். கட்டநாயக்க விமான நிலையத்தில் தப்பிய நாமல். இலங்கையில் வாட்ஸ்அப் பயனாளர்களுக்கு சிஐடி விடுத்துள்ள அவசர எச்சரிக்கை. இலங்கையில் சுற்றித் திரியும் வெள்ளை யானையோடி படையெடுக்கும் சுற்றுலா பயணிகள். இந்தியாவின் உத்தரப்பிரதேச மாநிலம் மீரட்டில் உள்ள ஒரு மருத்துவமனையில் பணி நேரத்தில் மருத்துவர் ஒருவர் தூங்கியதால் நோயாளிக்கு உரிய சிகிச்சை கிடைக்காமல் உயிரிழந்துள்ளதாக கூறப்படும் சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சம்பவம் தொடர்பில் சமூக வலைதளங்களில் வைரலாகி வரும் ஒரு புகைப்படம் இந்த அலட்சியத்தை வெளிச்சம் போட்டு காட்டியுள்ளது. மீரட் மருத்துவமனையில் பணியில் இருந்த ஒரு மருத்துவர் மேசை மீது கால்களை வைத்துக் கொண்டு அலட்சியமாக உறங்கிக் கொண்டிருந்தார். அதே சமயத்தில் இரத்த வெள்ளத்தில் காயமடைந்த ஒரு நோயாளி அருகில் சக்கர நாற்காலியில் கவனிக்கப்படாமல் கிடந்துள்ளார். நோயாளியின் உறவினர்கள் விபத்து காயங்களுடன் வந்து தங்கள் நோயாளிக்கு சிகிச்சை அளிக்காமல் மருத்துவர் தூங்கிக் கொண்டிருந்ததாகவும் அவரை எழுப்பியும் அவர் எழும்பவில்லை என்றும் இதனால் சரியான நேரத்தில் சிகிச்சை கிடைக்காமல் அவர் உயிரிழந்துள்ளதாகவும் குற்றம் சாட்டியுள்ளனர். இந்த சம்பவம் குறித்து தகவல் அறிந்த மருத்துவமனை நிர்வாகம் உடனடியாக நடவடிக்கை எடுத்துள்ளது. சம்பந்தப்பட்ட மருத்துவர் சஸ்பெண்ட் செய்யப்பட்டுள்ளதாகவும் இது குறித்து விசாரிக்க 3 பேர் கொண்ட குழு அமைக்கப்பட்டுள்ளதாகவும் மருத்துவமனை நிர்வாகம் தெரிவித்துள்ளது. இந்த மருத்துவ அலட்சிய சம்பவம் சமூக வலைதளங்களில் பெரும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியுள்ளது. இத்தகைய அலட்சியத்திற்கு எதிராக பலரும் குரல் கொடுத்து வருகின்றனர். போதைப்பொருள் குற்ற வழக்கில் தவறாக தடுத்து வைக்கப்பட்டிருந்த நபர் மன அழுத்தம் காரணமாக உயிரை மாய்த்துக் கொண்ட சம்பவம் பதிவாகியுள்ளது. போதைப்பொருள் வழக்கில் தவறாக தடுத்து வைக்கப்பட்டிருந்த சந்தேக நபர் ஒருவர் நேற்று வழக்கில் இருந்து விடுவிக்கப்பட்ட போதும் அவர் உயிருடன் இல்லை என கல்கிசு சட்டத்திறனிகள் சங்கத்தின் செயலாளர் தெரிவித்துள்ளார். தெஹிவளை போலீசாரால் தாக்கல் செய்யப்பட்ட 6 வழக்குகளில் போதைப்பொருள் இருந்ததற்கான ஆதாரங்கள் இல்லாததால் கல்கிசை நீதவான் நீதிமன்றம் நேற்று சந்தேக நபர்களை விடுவித்ததாக தெரிவித்துள்ளனர். தவறாக தடுப்பு காவலில் இருந்து மன அழுத்தம் காரணமாக உயிரை மாய்த்துக் கொண்ட சந்தேக நபரும் போதைப்பொருள் தொடர்பான வழக்குகளில் இருந்து விடுவிக்கப்பட்டவர்களில் ஒருவர் என்பதை அவர் மேலும் வெளிப்படுத்தியுள்ளார். இந்த நபர் மே 2024 கைது செய்யப்பட்டு பின்னர் 3200 மில்லிகிராம் கரோயின் போதைப்பொருள் வைத்திருந்ததாக தடுத்து வைக்கப்பட்டார். இது பிணையில் வர முடியாத குற்றம் என்பதால் அவர் தடுப்பு காவலில் வைக்கப்பட்டார். 3 மாதங்களுக்கு பிறகு மேல் நீதிமன்றத்தால் அவருக்கு பிணை வழங்கப்பட்டது. இருப்பினும் அவர் 2 மாதங்களுக்கு பின் மன அழுத்தம் காரணமாக உயிரை மாய்த்துக் கொண்டதாக கீர்த்தி பெர்னாண்டோ குறிப்பிட்டுள்ளார். இந்த வழக்கு மீண்டும் நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தபோது அரச பகுப்பாய்வாளரின் அறிக்கை அவர் எந்த போதைப் பொருளையும் வைத்திருக்கவில்லை என்று அறிவித்துள்ளது. பணியிடை நீக்கம் செய்யப்பட்ட காவல்துறை மா அதிபர் தேசபந்து தின்னகோன் தன்னை கைது செய்வதை தடுக்க உத்தரவிடக் கோரி தாக்கல் செய்த நிலுவையில் உள்ள பிணை மனு மீதான உத்தரவை கோட்டை நீதவான் நிலுப்புலி லங்காபுரு அறிவிக்க முடிவு செய்துள்ளார். குறித்த வழக்கு நேற்று இடம்பெற்ற நிலையில் அவர் இந்த முடிவை வெளிப்படுத்தியுள்ளார். முன்னாள் ஸ்ரீலங்கா அதிபர் கோட்டபாய ராஜபக்சவின் உத்தரவுகளுக்கு கீழ்ப்படிந்து தான் செயல்பட்டதாகவும் தனது சொந்த விருப்பப்படி எதையும் செய்யவில்லை என்றும் தேசபந்து வாதிட்டுள்ளார். போராட்டத்தின் போது அதிபர் செயலகத்தில் நடந்த ஒரு சம்பவம் தொடர்பாக தாக்கல் செய்யப்பட்ட வழக்கு தொடர்பாக தன்னை கைது செய்ய திட்டமிருப்பதாக கூறி தேசபந்து தென்னகோன் இந்த முன்பிணை மனுவை சமர்ப்பித்திருந்தார். இந்த நிலையில் சட்டத்திரணி தெரிந்து விக்ரமநாயக்கவின் ஆலோசனையின் பேரில் மூத்த சட்டத்திரணி அஜித் பத்ரன தென்னகோன் சார்பாக நீதிமன்றத்தில் முன்னிலையாகியுள்ளார். உத்தரவு பிறப்பிக்கப்பட்ட போது அவர் நீதிமன்றத்தில் முன்னிலையாகவில்லை. இதன்படி தேசபந்து தென்னகோன் தனது பிணை மனுவில் சம்பவத்தை தடுக்க எடுக்கக்கூடிய அனைத்து நடவடிக்கைகளையும் எடுத்ததாக குறிப்பிட்டுள்ளார். அந்த நேரத்தில் மேற்கு மாகாணத்திற்கு பொறுப்பான மூத்த துணை காவல் கண்காணிப்பாளராக அப்பகுதியில் சட்டம் ஒழுங்கை பராமரிக்க உரிய உத்தரவுகளை வழங்குவதன் மூலம்
தனது அதிகாரங்கள் மற்றும் பொறுப்புகளுக்கு ஏற்ப செயல்பட்டதாகவும் அவர் தனது மனுவில் குறிப்பிட்டுள்ளார். இருப்பினும் அப்போதைய காவல் கண்காணிப்பாளர் மற்றும் அமைச்சின் செயலாளரின் உத்தரவுகள் காரணமாக தனது கடமைகளை சரியாக செய்வதிலிருந்து தனக்கு தடை ஏற்பட்டதாகவும் நிறைவேற்று ஜனாதிபதியிடமிருந்து தெளிவுபடுத்தலை பெற்ற பிறகு அவரின் உத்தரவுகளின்படி அதிகாரிகளை அனுப்பி கலவரக்காரர்களை கலைக்க நடவடிக்கை எடுத்ததாகவும் தென்னகோன் தனது விண்ணப்பத்தில் நீதிமன்றத்திற்கு மேலும் தெரிவித்துள்ளார். இதன்படி குற்றப்புலனாய்வுத் துறையுடன் இணைக்கப்பட்ட சிறப்பு காவல் புலனாய்வு பிரிவின் பொறுப்பதிகாரி சம்பந்தப்பட்ட திகதியில் நீதிமன்றில் முன்னிலையாகுமாறு அறிக்கை அனுப்பவும் நீதிபதி உத்தரவிட்டுள்ளார். இதற்கமைய ஆகஸ்ட் 5ஆம் திகதி பிணை விண்ணப்பம் தொடர்பான உத்தரவை நீதிபதி அறிவித்துள்ளார். மேலும் நிலுவையில் உள்ள பிணை விண்ணப்பம் தொடர்பாக ஏதேனும் ஆட்சேபனைகள் இருந்தால் அன்றைய தினம் நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்குமாறும் நீதிபதி தெரிவித்துள்ளார். கண்டி ஜட்டிநுவர பிரதேச சபையின் ஐக்கிய மக்கள் சக்தியின் உறுப்பினரான சம்பிக்க நிலந்த அவரது மனைவி மற்றும் மூத்த மகள் ஆகியோரின் மரணம் தொடர்பாக பல தகவல்கள் வெளியாகியுள்ளன. இதன்படி அவர்களால் எழுதப்பட்டதாக சந்தேகப்படும் கடிதம் ஒன்றை காவல்துறையினர் மீட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. குறித்த கடிதத்தில் விஜயசிங் என்ற நபரின் பெயர் குறிப்பிடப்பட்டுள்ளதுடன் அது தொடர்பிலும் விசேட விசாரணைகள் முன்னெடுக்கப்படுவதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். பேராதனை ஜகலதென்ன பகுதியில் உள்ள வீடொன்றிலிருந்து சம்பிக்க நிலந்த உள்ளிட்ட மூவரும் நேற்று உயிரிழந்த நிலையில் சடலமாக மீட்கப்பட்டுள்ளனர். இந்த நிலையில் அவர் எழுதியதாக கூறப்படும் கடிதத்தில் கண்டியைச் சேர்ந்த ஒரு மூத்த காவல்துறை அதிகாரியின் பெயரும் குறிப்பிடப்பட்டுள்ளது. விஜயசிங் என்ற நபர் தன்னை ஒரு வழக்கறிஞரிடம் அழைத்துச் சென்று 5 லட்சம் ரூபாய் பணத்தையும் ஒரு சிற்றுந்தையும் வலுக்கட்டாயமாக பெயர் மாற்றியதாக குறித்த கடிதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இறுதியாக அந்த கடிதத்தில் எங்கள் குடும்பத்திற்கு நீங்கள் செய்ததற்கு பொறுப்பேற்க வேண்டும். விஜயசிங் சொன்னது எனது வாட்ஸ்அப்பில் உள்ளது என்று குறிப்பிடப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். அதே நேரம் சம்பிக்க நிலந்தவின் இளைய மகளும் பல முக்கியமான தகவல்களை காவல்துறையிடம் வெளிப்படுத்தியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச நேற்று காலை மாலைதீவிலிருந்து கட்டநாயக்க விமான நிலையத்திற்கு வந்தடைந்தார். நேற்று முன்தினம் கம்பாந்தோட்டை நீதிமன்றத்தால் கைது செய்ய பிடியாணை பிறப்பிக்கப்பட்டிருந்த போதிலும் அவர் விமான நிலையத்தை விட்டு எந்த தடையும் இல்லாமல் வெளியேறியுள்ளார். கட்டநாயக்க விமான நிலையத்தின் குடிவரவு மற்றும் குடியகழ்வு பிரிவு அதிகாரிகளுக்கோ அல்லது போலீசாருக்கோ நாமலை கைது செய்வதற்கான உரிய பிடியாணை கிடைக்காமலேயே இதற்கு காரணமாகும். நேற்று காலை 11:30 மணிக்கு மாலைதீவிலிருந்து வந்து இலங்கை ஏர்லைன்ஸின் UL 102 விமானத்தில் அவர் வந்திருந்தார். நாமல் ராஜபக்சவின் வருகையை எதிர்பார்த்து பல வழக்கறிஞர்களும் அவரது ஆதரவாளர்களும் கட்டுநாயக்க விமான நிலையத்திற்கு வந்திருந்தனர். கம்பாந்தோட்டை நீதிமன்றத்தில் நடைபெற்ற வழக்கொன்றில் நாமல் ராஜபக்ச முன்னிலையாக தவறியமைக்காக அவருக்கு எதிராக பிடியாணை பிறப்பிக்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. பொதுமக்களை இலக்காக கொண்டு மேற்கொள்ளப்பட்டு வரும் வாட்ஸ்அப் மோசடிகள் குறித்து அவசர எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. குற்றப்புலனாய்வு திணைக்களம் இந்த எச்சரிக்கையை வெளியிட்டுள்ளது. புதிய வகை தொலைபேசி அழைப்புகள் மற்றும் தவறான செய்திகளின் மூலம் OTP எண்களை பெற முயலும் மோசடி குழுக்கள் சமூக வலைதளங்களில் செயல்பட்டு வருவதாக குற்றப்புலனாய்வு பிரிவு தெரிவித்துள்ளது. அனுமதியில்லாத வாட்ஸ்அப் அழைப்புகள், நம்பிக்கை ஏற்படுத்தும் போலியான மெசேஜ்கள் இவை மூலம் பயனாளர்களிடம் OTP எண்கள் கேட்டு பெறப்படுவதாக எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. OTP எண் வழங்கப்பட்டவுடன் குற்றவாளிகள் அந்த நபரின் வாட்ஸ்அப் கணக்கை முழுமையாக கட்டுப்படுத்திக் கொண்டு அவருடைய பெயரில் பண மோசடிக்கான செய்திகளை அவரது தொடர்புகளுக்கு அனுப்புவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பொதுமக்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது அவசியம் என குற்றப்புலனாய்வு பிரிவினர் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். OTP எண்கள், கணக்கு உறுதிப்படுத்தல் குறியீடுகள் போன்றவற்றை யாரிடமும் பகிர வேண்டாம். எந்த சந்தர்ப்பத்திலும் இணையதள கணக்குகளுக்கான OTP குறியீடுகளை மற்றவர்களுக்கு வழங்காதீர்கள். சந்தேகத்திற்கிடமான அழைப்புகள், மெசேஜ்கள் வந்தால் உடனடியாக நிராகரிக்கவும். அதிகாரப்பூர்வமில்லாத தொடர்புகளை தவிர்க்கவும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இத்தகைய நிதி மோசடிகள் தொடர்ந்து அதிகரித்து வரும் நிலையில் பாதுகாப்புடன் செயல்பட்டு விழிப்புடன் இருக்க வேண்டும் என பொதுமக்கள் அனைவருக்கும் காவல்துறையினர் கோரிக்கை விடுத்துள்ளனர். இலங்கையின் கிழக்கு மாகாணத்தில் பொத்துவில் பாணம பகுதியில் வெள்ளை யானைகள் உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளின் கவனத்தையும் ஈர்த்துள்ளது. குறித்த யானைகளை பார்வையிட ஏராளமானோர் அப்பகுதிக்கு வருகை தர ஆரம்பித்துள்ளனர். குறித்த யானைகள் பார்ப்பதற்கு வெண்மையாக காட்சியளிப்பது குறித்து பலரும் பல கருத்துக்களை முன்வைத்துள்ளனர். மேலும் பொதுவாக வெள்ளை யானைகள் மரபணு மாற்றத்தால் ஏற்படும் நிறமை குறைபாட்டினால் உருவாகும் அரிதான உயிரினங்கள்.
அவை புனிதமானவையாகவும் அதிர்ஷ்டத்தின் அடையாளங்களாகவும் பல கலாச்சாரங்களில் மதிக்கப்படுகின்றன. பானமாவில் காணப்படும் இந்த யானைகளின் வெண்மை குறித்து பிரதேசவாசிகள் ஒரு சுவாரஸ்யமான விளக்கத்தை அளித்துள்ளனர். அப்பகுதியில் காணப்படும் சேறு மற்றும் மணல் இந்த யானைகளின் உடலில் ஒட்டியிருப்பதன் காரணமாகவே அவை வெள்ளையாக காட்சியளிப்பதாக அவர்கள் தெரிவித்துள்ளனர். யானைகள் சேற்றில் குளித்து பின்னர் மணலில் புரளும் போது சேறும் மணலும் அவற்றின் தோளில் ஒட்டிக்கொண்டு அவற்றின் இயல்பான நிறத்தை மறைத்து வெண்மையான தோற்றத்தை அளிக்கின்றன. இது ஒரு தற்காலிகமான இயற்கையான நிகழ்வு என்பதை பிரதேசவாசிகள் உறுதிப்படுத்தியுள்ளனர். இதன் உண்மை நிலையை பொருட்படுத்தாமல் வெள்ளை யானை ஜோடியை காணும் ஆர்வம் சுற்றுலா பயணிகளிடையே அதிகரித்துள்ளது. இயற்கையின் இந்த விசித்திரமான காட்சியை நேரடியாக காணும் அனுபவத்தை பெறுவதற்காக உள்நாட்டிலிருந்தும் வெளிநாடுகளிலிருந்தும் பலர் பானம பகுதிக்கு படியெடுக்க ஆரம்பித்துள்ளனர். இயல்பாகவே யானைகள் அதிகம் காணப்படும் இலங்கையில் இதுபோன்ற ஒரு தனித்துவமான தோற்றம் கொண்ட யானைகள் இயற்கையின் ஆச்சரியமான அம்சங்களை மீண்டும் ஒருமுறை வெளிப்படுத்தியுள்ளன.